கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிர்த்தெழ செய்யும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாளில் ஒரு நாள் நாயின் என்ற ஊருக்கு அவர் போனார். அப்பொழுது அவருடைய சீஷர்களும் இன்னும் அநேக ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு பக்கத்திலே வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அந்த தாயோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட போனார்கள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவர் தொட்ட உடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு அந்த பாடையை பார்த்து சொன்னார், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஹல்லேலூயா! அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்பொழுது அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் இவர் மகா தீர்க்கதரிசியானவர் என்று சொல்லி அவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் செய்த அற்புதத்தில் ஒன்றுதான் இது. இதே தேவன் இன்றைக்கும் அதே வல்லமையோடு தான் இருக்கிறார். அவர் மனதுருகினார். அந்த கைம்பெண்ணாகிய அந்த தாயை பார்த்த பொழுது, அவள் அழுததை பார்த்த பொழுது இயேசு அவள் மேல் மனதுருகி அவளுடைய ஒரே மகனான அந்த வாலிபனை உயிரோடே எழுப்பி கொடுத்தார். இந்த தாய் இயேசுவினிடத்தில் கேட்கவில்லை. இயேசுவே அவளுடைய சூழ்நிலையை அறிந்து தன்னுடைய வல்லமையினாலே அவர் அங்கே அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கூட நம்முடைய நிலைமைகளை அறிகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் கண்ணை மூடிக்கொண்டு அல்லது காதை மூடிக்கொண்டு காணாதவர் போலவோ கேளாதவர் போலவோ அல்லது நம்முடைய சூழ்நிலையை அவரால் அறிந்து கொள்ள முடியாதவர் போலவோ அவர் இருக்க மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் தேவனுக்கு தெரியும். நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அவர் நமக்காக மனதுருகிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அதே போன்றுதான் இந்த இயேசுவின் வல்லமை. அன்றைக்கு அந்த வாலிபனை உயிரோட எழுப்பின அந்த வல்லமையிலே அவர் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மேல் மனதுருகுவார் என்ற ஆழமான விசுவாசம் நமக்கு வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு விடுதலை தருவார், நம்மை சுகமாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற ஆழமான அசையாத நம்பிக்கையும் விசுவாசமும் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். சுகங்களையும் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் மன உருக்கமுள்ளவர் என்றும் நீர் சர்வ வல்லமையுள்ளவர் என்றும் மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் எங்கள் மேல் மனதுருகிற தேவன் என்றும் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக தேவன் போதித்திருக்கிறீங்கப்பா. நிச்சயமாகவே இன்னும் நாங்கள் கர்த்தரிடத்திலே உறுதியாய் விசுவாசத்தை வைத்து முன்னாக கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்தரல வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரை, துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.